ஸ்டார்ட் ரோலிங். திமுக மீது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்த அந்த கொலைகள், சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு நான் நினைக்கிறது, ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்றது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் 23 அக்டோபர் 2022 அன்று ஒரு காரில் இப்போது ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏதோ ஒரு குற்ற சம்பவம் ஈடுபடுறாரு, அவரை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 6 மாதம் தண்டனை. இந்த நெருக்கடி நிலை காலத்தில் ஜெயிலுக்கு போனது தான் அடிக்கடி ஒரு சொல்லிக்குவாரே தவிர ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கிறாரா? சுத்தமாக எதற்குமே வாழ்வில் கஷ்டப்படாமல் வந்த ஒரு நபருக்கு தமிழகத்தை காப்போம்